பணக்காரன் அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற ஒரு பார்வை நம்ம ஊரில் எல்லாருக்குமே உண்டு. பணக்காரனே கெட்டவன், இதில் பணக்காரனுடைய குழந்தை இது இன்னும் கெட்டவன். இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் இவன் இவன் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறந்துட்டான். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தோன்னே நமக்கெல்லாம் வயிறு எரியும் இல்லையா? இந்த வயிற்று எரிச்சல் நியாயமான கிடையாது, நார்மலான விஷயந்தான். இது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ ஈலான் மஸ்க் உலகின் நம்பர் 1 பணக்காரர் அப்படின்றதையும் தாண்டி நம்பர் 1 அப்படின்றதையும் தாண்டி ட்ரில்லியனர். ஓகே, இது இன்றைக்கி பல பேரை அப்படியே எரிய வச்சிருக்கு. ஐபிஓ ஒன்று போனார், இவருடைய கம்பெனியினுடைய ஸ்டாக் வேல்யூஸ் எல்லாம் கூடுது, நாஸ்டாக் போனார். அதனால் இன்றைக்கி அத்தனை பேரும் இன்றைக்கி ரொம்ப எரிச்சலில் இருக்காங்க. ஏன்னா இது இயற்கையாக ஏற்படக்கூடிய மனுஷங்க இந்த ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் கொண்டவங்க தான். நம்மளை விட ஒருத்தன் பெட்டராக மாறிட்டான் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த எரிச்சல் உண்டு. ஆனால் அந்த எரிச்சல் வரும், அந்த வர்ற எரிச்சலை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஆனால் இங்கே இன்னொரு குரூப் இருக்காங்க. இந்த குரூப்புக்கு என்னென்னா, வாழ்க்கையில் எப்பவுமே இவங்களுடைய ஐடியாலஜியே இது முக்கியம். இயற்கையாக ஒருத்தருக்கு வர்ற இந்த ஒரு வயிற்றெரிச்சலை ஒரு ஐடியாலஜியாக மாற்றி வச்சிருக்கிற ஒரு கூட்டம் யாருன்னா இந்த இடதுசாரி கூட்டம். ஏன்னா இவங்களுடைய ஐடியாலஜி எப்படின்னா, எல்லாரும் ஒன்றா இருக்கணும். சரி, அப்போ என்ன பண்ணலாம், எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்துரு. இங்கே ஒருத்தன் வளர்ந்து வரான், க்ரோத் அப்படின்ற விஷயமே இவங்களால ஏற்க முடியாது. ஏன்னா க்ரோத்னா என்ன, இவனை விட இவன் மேலே போயிட்டான், அது எப்படி மேலே போகலாம் அப்படின்ற இந்த ஒரு மேலே போகிற வளர்கிற ஒரு ஆட்களை கீழே இழுத்து போடுறத மட்டுமே ஒரு ஐடியாலஜியாக கொண்ட ஒரு ஐடியாலஜி தான் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி. இப்போது ஈலான் மஸ்க் வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வந்த உடனே இந்த அத்தனை கும்பலுமே ஒரே மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போது கம்யூனிஸ்ட் நாடுகளில் இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சி இங்கே நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈலான் மஸ்கை அடித்து விரட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பிடுங்கி நாங்கள் அரசு உடைமை ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவரை காலி பண்ணி இவர் சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம், வலுக்கட்டாயமாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போது கொஞ்சம் மாடர்ன் சொசைட்டியாக மாறி வந்திருக்கோம். கம்யூனிஸ்ட் நாடுகளில் இவங்க செஞ்ச அத்தனையும் இன்றைக்கி தோற்று போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், ஆனால் இன்னொன்று, நீங்கள் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஆதரவெல்லாம் வாங்கி நீங்கள் பண்ண முடியாது. இவங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பிடுங்கிறது அப்படின்ற இந்த விஷயம் இது நம்மளுடைய இயற்கைக்கு எதிரானது. நம்மக்கிட்ட ஆல்ட்ரூயிசம் இருக்கலாம், அது கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய சொத்தையை நான் உனக்கு விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், சொத்தை பிடுங்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா இவங்க சொல்கிறாங்க வரி போடு, டேக்ஸ் போடு. இப்போது நேற்றுலேருந்து லாஸ்ட் ஒரு 2 நாளாக இந்த லெஃப்டிஸ்ட் கும்பல் அத்தனை பேருமே இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஈலான் மஸ்க்கு எப்படி பணக்காரனாக மாறினார், வயிறு எரியுது, அப்போ என்ன பண்ணலாம், நீ டேக்ஸ் போடு, டேக்ஸ் தரிச் அப்படின்னு இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஈலான் மஸ்க் டேக்ஸே கட்டாத மாதிரியும் இவர் அரசாங்கத்தை ஏமாற்றி பழச்ச மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா, ஒன்று மோரான் மம்தானி. கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஒருத்தன் மேலே வந்தான்னா இவனுக்கு எரியும். அப்போ ஒரு எரிச்சலை மட்டுமே மையமாக வைத்து இவங்க வெளியே சொல்லுவாங்க நாங்கள் ஏழைகளுக்கு உதவுவோன்னு. இல்லை, கம்யூனிசமுடைய அடிப்படையே வைத்தெரிச்சல். ரீசன் நம்பர் லட்சம் கோடி. என்ன ரீசன், ஒய் வி ஷுட் டேக்ஸ் த ரிச். இப்போ இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணக்காரனுக்கு வரியை போட்டிருந்தோன்னா, ஒழுங்காக நம்ம வரி போட்டிருந்தோன்னா இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாற மாட்டான் அப்படின்றது உள்நோக்கம். வெளியே எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க ஒழுங்காக டேக்ஸை கட்டலை, இவங்க இப்படிலாம் வளர்கிறாங்க, இவங்க டேக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மெல்லாம் சேர்ந்து வளருவோம் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. பட் உள்நோக்கம் என்னென்னா, நீ எப்படி பணக்காரனாக வந்த, உன் டேக்ஸ் எல்லாம் கொடு. அப்போ டேக்ஸ் த ரிச் அப்படின்றது என்னென்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், டேக்ஸ் த ரிச்னா இது பேங்க்ரப்ட் த ரிச், பணக்காரனா பேங்க்ரப்ட் பண்ணு, இதான் உண்மையான அர்த்தம். நீ எப்படி பணம் வச்சுருக்க, பணத்தை என்கிட்ட கொடு, அரசாங்கத்துக்கிட்ட கொடு அப்படின்னு பிடுங்குற ஒரு வேலையை இவங்க பண்ணுவாங்க. அடுத்து கேவின் நியூசம். இவருக்கு ஏழை மக்கள் மேலே அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருது. அமெரிக்கன்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு பே ஃபார் கிராசரிஸ் அண்ட் கேஸ் வைல் ஈலான் மஸ்க் பிகம்ஸ் அ ட்ரில்லியனர். தி ரிச் கெட் ரிச்சர் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் கெட்ஸ் ஷாஃப்டட். பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் பின்னால். அடுத்து ஏஓசி. இவங்க ஏஓசி, கமலா ஹாரிஸ், கேவின் நியூசம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடுத்த எலெக்ஷனில் யூஎஸ்னுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக அதிபர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பல் பேசுகிறாங்க, இப்போ டாக்ஸிங் வெல்த் ஸோ நார்மல் பீப்புள் கேன் அஃபோர்ட் டு சி அ டாக்டர். இவங்ககிட்ட டேக்ஸ் வாங்கி தான் நார்மல் பீப்புள் டாக்டரை பார்க்க போகணும். ஏன் அப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சம்பாதிக்கிறேன், என் சம்பளத்தில் உனக்கு என்ன பங்கு
அப்படின்றது தான் கேள்வி. இது எங்கள் ஐயா தாமஸ் சோல் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட். வாட் இஸ் யுவர் ஃபேர் ஷேர் இன் வாட் அதர்ஸ் ஹேவ் ஒர்க் ஃபார்? இன்னொருத்தன் வேலை பார்த்ததுல, இன்னொருத்தனுடைய உழைப்பில் உனக்கு என்னடா ஃபேர் ஷேர்? ஒரு டாக்டரை போய் பார்க்கறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லை, நீ சம்பாதிக்கலை. அதுக்கு யார் காரணம்? அதுக்கு நீ தான் காரணம். ஆனால் இவங்க ஈலான் மஸ்க்கு இவர்கிட்ட டேக்ஸ் வாங்காதனால தான் இங்கே ஏழை மக்கள்லாம் மருத்துவமனைக்கு போகிறது கூட காசு இல்லை அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறேன் இந்த வீடியோ. ஈலான் மஸ்க் பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ பண்ணுவேன். அடுத்த வீடியோ அதான் வரும். இந்த புக் இருக்கு இல்லையா, ஈலான் மஸ்க் பற்றி வால்டர் ஐசக்சன் எழுதின ஒரு முழு நீள பயோகிராஃபி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் தன்னந்தனியாக வந்து நான் சாதிக்கணும், என்னால் முடியும் அப்படின்னு உங்களை தூண்டுறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈலான் மஸ்கினுடைய அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இவர் மேலே வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னால் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ உழைப்பு பின்னால் இருக்குது. முக்கியமாக ரிஸ்க்கு, இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி இவர் பணக்காரன் ஆகிட்டாரு அப்படின்றத மட்டும் பார்க்குற ஆட்கள், இதுக்கு பின்னால் நடந்த ப்ராசஸ்லாம் யாருக்கும் தெரியாது. நான் இதை பேசுகிறேன், டியூஸ்டே நம்ம பேசலாம். இதுக்கு இப்போது இந்த வீடியோவில் பணக்காரனை பார்த்து ஏன் நமக்கு எரிச்சல் வருது அப்படின்றதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று, இங்கே ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு நரேட்டிவை ஈலான் மஸ்க் உடைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு தாட் வரும். நான் இந்த வீடியோ ஆரம்பித்தப்போ நான் சொன்ன மாதிரி தான், பணக்காரங்க அதுவும் இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க காசை வாங்கி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அதை இன்ஹெரிட் பண்ணியிருந்தாங்கன்னா இது நம்ம மக்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாக்கு போக்கு. ஏன் அவன் வளர்ந்தான் அப்படின்னா அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்க அப்பா பெரிய பணக்காரர்ப்பா அங்கேருந்து வாங்கிட்டான் அப்படின்ற அந்த ஒரு கதையை இவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஈலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. பேபால் ஆரம்பித்து டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க், இப்போ கடைசியாக எக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவர் கிரவுண்ட்லேருந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பார். ஒரு கம்பெனியை வாங்கியிருப்பார், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருப்பார். இது எல்லாமே இவருடைய சொந்த பணம். இது பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம். அது எப்படி ஒருத்தன் ஹீ கேம் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கேருந்து கிளம்பி வந்து எப்படி இவன் பணக்காரனாக மாறினான், எப்படி இது சாத்தியம் அப்படின்ற அந்த ஒரு கடுப்பு பல பேருக்கு உண்டு. அப்பா கிட்டேருந்து வாங்கி அதை அப்படியே காப்பாற்றி கொண்டு போகிறது வேற. ஆனால் இவர் புதுசாக ஆரம்பித்து கீழே இருந்து வந்து இவர் கம்பெனியை உருவாக்கிட்டே போகிறார். லைனாக 95ல் ஃபஸ்ட்டு கம்பெனியை ஆரம்பிக்கிறார். Zip2 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலமாக வந்த ப்ராஃபிட்டை இன்னொரு கம்பெனி, இதை பயன்படுத்தி இன்னொரு கம்பெனி, இதை வச்சு இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணுவார். இல்லை இந்த கம்பெனியை வச்சு இந்த கம்பெனியை மெர்ஜ் பண்ணி அப்படி ஒரு நியூ கம்பெனியை உருவாக்கி அது பெருசாகுமா, இப்போ அந்த பெரிய கம்பெனியை வச்சு வேற கம்பெனி அதை உருவாக்குவார். இப்படி தான் இவர் வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வளர்ந்துருக்காருன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கேபிட்டலிசமுடைய ஒரு மகிமை, கேபிட்டலிசமுடைய சிறப்பு என்னென்னா, இங்கே வெல்த் வந்து காம்பவுண்ட் ஆகும். வாட் இஸ் காம்பவுண்ட் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இஃப் யூ ஹேவ் 1 crore ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1 கோடி 2 கோடியாக மாறணும்னா 100%. ஓகே, ஆனால் இப்போ இந்த 2 கோடி 1 கோடி 2ஆக மாறிடுச்சு. இதுக்கு நீங்கள் போட்ட எஃபோர்ட் எவ்வளோ? 100%. இப்போ 2 கோடியாக மாறிடுச்சு. இப்போ இந்த 2 கோடி 3 கோடியாக மாறணும்னா அமௌண்ட்டு ஒன்று தான், 1 to 2, 1 கோடி ரூபாய். ஆனால் இந்த 3 கோடிக்கு போகும்போது இது வெறும் 50% தான். ஃப்ரம் 2 to 3 crore எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 1 கோடி ரூபாய். ஆனால் போட்ட எஃபர்ட் எவ்வளோ? 50%. க்ரோத் வந்து 50% தான். இப்போ உங்ககிட்ட 3 கோடி இருக்குது. இந்த 3 கோடி 6 கோடியாக மாறுதுன்னா 100% க்ரோத்து. ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் இருக்கும். அப்போ இது காம்பவுண்ட் ஆகும். 1 கோடி 2 கோடியாக மாறுறது ரொம்ப கஷ்டம். பட் 2 கோடி 4 கோடியாக மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ 4 கோடி 8ஆக மாறினா இது அதை விட ஈஸி, ரொம்ப சிம்பிள். அப்போ 8 கோடி 80 கோடியாக மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ ஒன்ஸ் உங்ககிட்ட கேபிட்டல் இருந்துச்சுன்னா இந்த கேபிட்டலை வச்சு நீங்கள் வளரலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது இந்த கெவின் பால் ஷோ அப்படின்ற ஒரு சேனலில் நான் வீடியோ போட ஆரம்பித்த நாள்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் க்ரோத்தே இல்லை. க்ரோத் இன் த சென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான். கிட்டத்தட்ட 6,000 பீப்புள் நினைக்கிறேன். நான் சொல்கிறது போன ஜூன் மாதம். ஒரு வருஷத்தில் we have grown exponentially. ஓகே, தட்ஸ் ஃபைன். இது பீப்புள் எனக்கு கொடுத்த பரிசு. இப்போ நான் அடுத்து வரேன். இப்போ நான் நம்ம கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். ஓகே, வளர்ந்துருக்கோம் இன் த சென்ஸ் கம்பேரிட்டிவ்லி. இப்போ நம்ம கொஞ்சம் விசிபிளாக மாறின உடனே
நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன அப்ரோச் பண்ணுறாங்க இவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்காக. அதில் வந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்னோவா ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இவங்க டூல் பயன்படும். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இது வாய்ஸ் நோட்டெல்லாம் கொடுத்து நமக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுமா? எனக்கு இங்கேருந்து ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. எப்போனா போன ஃபெப்பில். அடுத்து இப்போ 2 வீக்ஸ் பேக் எனக்கு இன்னொரு மெயில் வந்துச்சு. இது வந்து மார்க்கெட் உல்ஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன். இவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு மெயில் பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் உல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு புது கம்பெனின்னு சொல்கிறாங்க. இப்போது வழக்கமாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் உண்டு, ப்ளஸ் ஜெரோதா அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் உண்டா. இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்ஸ். பட் இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. அதனால நம்மளுடைய பீப்புளுக்கு நம்ம ஒரு ஆடு ஒன்று சொல்கிறோன்னா, இதை நான் என்னுடைய வீடியோவில் ஆட் மாதிரி பண்ணேன்னா இது மக்களுக்கு பயன்படுமா, மக்களுக்கு இது யூஸ் ஆகுமா, அண்ட் இது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆப்பா எனக்கு தெரியாது. அதனால் நான் இதை பண்ணல. ஆனால் இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வீடியோவுக்கு இவங்க 10,000 rupees கொடுப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 வாட்டி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஐ ஹாவ் 40,000 rupees. ஆனால் நான் வாங்கலை. ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆப்பும், இந்த சூப்பர்னோவா ஏஐ அப்படின்ற ஆப்பும். எனக்கு வந்து ஏஐ மேலே அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஏன்னா அதையும் தாண்டி ஆங்கிலம் கற்றுக்கொள்ள நீங்கள் புத்தகம் படிக்கணும், இல்லை நீங்கள் பேப்பர் படிக்கணும், இல்லை நீங்கள் படம் பார்க்கணும், இல்லை நீங்கள் பேசி பழகணும். ஒரு ஏஐ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. இது என்னுடைய பர்சனல் நம்பிக்கை. அப்போ நான் நம்பாத ஒரு விஷயத்தை, நான் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்க மாட்டேன். அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் வாங்கியிருந்தேன்னா இது எனக்கு ப்ராஃபிட். ஓகே, இப்போது இவங்க என்கிட்ட வராங்க, ஏன் உங்ககிட்ட வரல அப்படின்னா, இங்கே கெவின் பால் ஷோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஒன்று உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போ இங்கே க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ மார்க்கெட்டில் உள்ளவங்க என்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஏன்னா இது 2 வே தானே. கேபிட்டலிசமில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, என்கிட்ட ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட ஒன்று இருக்குது, என்னை பயன்படுத்தி அவங்க வளர்ந்துப்பாங்க, அவங்கள வச்சு நானும் வளர்ந்துப்பேன். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்குமே என்னை யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஐ வாஸ் நோபடி. அப்படி இருக்கும்போது என்னை யாரும் அப்ரோச் பண்ணல. பட் இன்றைக்கி நான் ஒன்று பில்ட் பண்ணி கொண்டு வந்த உடனே ஒரு ஆட் ஏஜென்சி என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கெவின் பால்னா பெரிய இவனா, ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க, ஏன் இங்கே வந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணி வச்சதுனால இதை பயன்படுத்தி நான் வளருவேன். அப்போது வளர்ச்சி அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளம் நீங்கள் போட்டிங்கன்னா இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஒரு அசட் இருக்குன்னா இந்த அசட்டை வச்சு நீங்கள் வளர முடியும். மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இதான் கேபிட்டலிசம். அப்போ ஈலான் மஸ்கினுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது, இவர் பணத்தை வச்சிருக்காரு. இந்த பணத்தை வச்சு இவர் இன்னும் வேறு கம்பெனி உருவாக்குவார். இப்போ அம்பானி ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ரீட்டைல், டிஜிட்டல், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்கலாம்ல, எப்படிங்க அது எப்படி ஒரே ஒரு கம்பெனி எப்படி அத்தனையும் பிடிக்க முடியும் அப்படின்னா இவங்ககிட்ட கேபிட்டல் இருக்குது. ஸோ கேபிட்டலிசமுடைய சிறப்பு என்னென்னா, என்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னா இந்த கேபிட்டல் இட் வில் அட்ராக்ட் மோர் கேபிட்டல். அப்போ மோர் கேபிட்டல் வரும்போது ஐ ஹாவ் மோர் அசெட்ஸ். மோர் அசெட்ஸ் இருக்கும்போது எனக்கு இன்னும் செல்வம் பெருகும். இதுதான் கேபிட்டலிசமுடைய ஸ்பெஷல். அப்போ கேபிட்டலிசம் காம்பவுண்ட் ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான பேஸ் கேபிட்டல் எவ்வளோ, இந்த கேபிட்டலை வச்சு நீங்கள் இன்னும் வளர முடியும். இந்த கேபிட்டல் குட்டி போட்டே இருக்கும். இங்கே பணக்காரன் ஆகிட்டு தான் இருப்பான். இதான் இங்கே உள்ள சிஸ்டம். அப்போது நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் இன்னும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற முக்கியமான ஒரு லெசன் இருக்குது. இவனுக்கு வயிறு எரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா கேபிட்டலிசமுடைய அடிப்படை என்னென்னா, பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பணக்காரன் ஆவாங்க. ஏன்னா கேபிட்டல். அடுத்து 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மக்கள் இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எலான் மஸ்க் பணக்காரனாக மாறிட்டார், அப்போ இவர் யார்கிட்ட இருந்தால் எடுத்திருப்பாரு. எப்படி இவங்க இமேஜின் பண்ணுறாங்கன்னா, இவர் பணக்காரனாக மாறிட்டார், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே யாருக்கோ பணம் இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான், இவன் அதிகமாக சம்பாதிக்கிறான், ஆனால் இங்கே ஒருத்தன் பட்டினியாக இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் பட்டினியாக போனது காரணம் யார்? இந்த பணக்காரன். இவங்க இப்படி நினைக்கிறாங்க. கிடையாது. ஏன்னா இதுக்கு பேர் ஜீரோ சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் ஜீரோ சம் அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டில் ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கை நீங்கள் 6 பீஸாக நீங்கள் வெட்ட முடியும். 6 பீஸில் 3 பீஸ் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா பேலன்ஸ் 3 பீஸ் தான் இருக்குது. இந்த 3 பீஸில் அம்மா சாப்பிட்ணும், அப்பா சாப்பிட்ணும், இன்னும் 2 குழந்தைங்க சாப்பிட்ணும். இப்படி இருந்தால் இது மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையா இல்லையா? இவங்க இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்லாம் இப்படி தான் பேசுவான். ஐயோ பாரு, இவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அப்போ இவனுக்கு இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் உண்மையான வெல்த் அப்படி கிடையாது. வெல்த்ன்றது இட் கேன் பி கிரியேட்டட். வெல்த் நீங்கள் உருவாக்க முடியும். இந்த ஒரு கான்செப்ட் நான் பேசியிருப்பேன் என்னுடைய போன வருஷ வீடியோவில்,
கம்யூனிசம் சீரியஸ் வீடியோவில் அந்த கம்யூனிசத்தின் மாம்பழ உருட்டுன்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் இவ்வளோ தான் இருக்குது, இவன் ஒரே ஆள் அத்தனை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்க பேசுவாங்கல்ல, இது பொய். நீங்கள் கேபிட்டலை வச்சு நீங்கள் உருவாக்க முடியும். இவனுக்கு அதிகமாக இருந்தால் இவனுக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் இங்கே இல்லை. ஆனால் இவங்க இப்படி நினைப்பாங்க. இது கம்யூனிஸ்டினுடைய திங்கிங். ஏன்னா கம்யூனிஸ்ட் எப்படி யோசிப்பான்னா, இவன் பணத்தை பார்க்குற ஒரு முறையே எப்படின்னா, கால் மார்க்ஸ் எனக்கு கால் மார்க்ஸ் பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகும். ஏன்னா அந்த ஆள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு கருத்துக்கள். அவர் சொல்லுவார், இங்கே இவனுக்கு இருக்குது அதனால் இவனுக்கு இல்லை. யாரா சொன்னா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ உங்ககிட்ட ஒரு இட்லி கடை ஒன்று இருக்குது. அந்த இட்லியை உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல் விச் இஸ் ரைஸ். அந்த அரிசியை நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இந்த 500 ரூபாய் முதலீடு போட்டு நீங்கள் 1500 ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கேட்பான், அந்த 1000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? அது லாபம் தானே, அது சர்ப்ளஸ் தானே அப்படின்னு கேட்பான். நீங்கள் பதில் சொல்லணும், நான் கடை போடுறதுக்கு முன்னால் இந்த இட்லின்ற ஒன்று இல்லை, இந்த இட்லியை நான் உருவாக்கியிருக்கேன். வெறும் ரா மெட்டீரியலை பயன்படுத்தி என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய தகுதியை பயன்படுத்தி இட்லியை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த இட்லியை நான் உருவாக்கினதன் மூலமாக ஒரு 10 பேர் சாப்பிட்டு இது அவனுக்கு அங்கே ஒரு வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகுது. ஒன்றுமே இல்லாத ஒரு அரிசியை வச்சு, ஒரு ரா மெட்டீரியலை வச்சு ஒரு இட்லி நான் உருவாக்குறேன். அந்த அரிசியை நீங்கள் கோழிக்கு நீங்கள் சாப்பாடாக நீங்கள் போட்டிருக்கலாம், நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தூங்கலாம். இல்லை அந்த அரிசியை நீங்கள் சும்மா வீட்டில் நீங்கள் சேர்த்து வச்சு அந்த அரிசி புழு பிடிச்சி அது அழுகி போகலாம், நடக்கலாம்ல. பட் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கடை போட்டு அந்த அரிசியை வாங்கி அதை நான் ஊற வச்சு நான் மார்னிங் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு, நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, நான் எந்திரிச்சு அந்த இட்லியை நான் செஞ்சு நான் விற்று நான் சம்பாதிச்சு 1000 ரூபாய் நான் லாபம் பார்க்குறேன். இந்த லாபத்துக்கான கூலி என்ன? சாப்பிட்றவன் திருப்தியாக சாப்பிட்றான். இதன் மூலமாக அவனுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகுது. இதன் மூலமாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் வளருவேன். அப்போ வெல்த் கேன் பி கிரியேட்டட். ஆனால் கம்யூனிஸ்டினுடைய எண்ணம் எப்படின்னா, அந்த 500 ரூபாய்க்கான அரிசி அப்படியே இருக்குது, அந்த அரிசியை நீ வாங்கிட்டேன்னா இவன் இங்கே பிச்சை எடுப்பான். இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை. ரொம்ப எளிமையான அடிப்படையான ஒரு சில எக்கனாமிக் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கம்யூனிஸ்டுக்காரன், இந்த லெஃப்டிஸ்ட்லாம் பேசுவான் தெரியுமா, நீங்கள் அவன் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வரதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ இன்றைக்கி ஈலான் மஸ்க் பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு சாதனை. இவர் எவனையும் போய் கொள்ளையடிக்கலை, யாரையும் போய் ஏமாற்றலை, இவர் வரி கட்டாமல் இல்லை. இவங்க சொல்கிறாங்கல்ல வரி கட்டலைன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் 2021 மட்டுமே $11 பில்லியன் இவர் டாக்ஸ் கட்டியிருக்காரு. $11 பில்லியன். அப்போ இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ? ஒரு USD 95 ரூபீஸ் 11 பைசே. நீங்கள் இதை எப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடியே 4621 கோடி ரூபாய் வருது, விச் இஸ் 1.05 lakh crores 21. அப்போ இன்றைக்கி இன்னும் அதிகமாக இருக்கும். இவர் டாக்ஸ் கட்டுறாரு, இவனுக்கு எரிச்சல். இவன் டேக்ஸ் தெரிச்சுன்னு பேசுகிறான்னா டேக்ஸ் இவனுக்கு முக்கியம் இல்லை, இவனுக்கு ஈலான் மஸ்கை மொத்தமாக காலி பண்ணணும். அப்போ ஒருத்தர் வளரும் போது நம்ம 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று, இவரை மாதிரி நானும் வளரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். இன்னொன்று பண்ணலாம், அது என்னென்னா வயிறு எரிஞ்சு அப்படியே புகைஞ்சு போகலாம், அப்படி பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே 2 சாய்ஸஸ் இருக்குது. நம்ம லெட்ஸ் சூஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், விச் இஸ் செலிப்ரேட் ஹிம். அவரை கொண்டாடுங்க, அவர்கிட்ட போய் நம்ம பாடம் கற்றுக்கலாம். இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும், அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க, இப்படி போய் நம்ம லெசன் கற்றுக்கணும். ஈலான் மஸ்க் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள்னால் என்ன, நம்ம அடுத்து பார்க்கலாம்.